இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளும் பலிகளும். பலிபீடம் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட நாளில் பிரபுக்கள் அதன் பிரதிஷ்டைக்காக காணிக்கைகளை பலிபீடத்திற்கு முன்பாக கொண்டு வந்தனர். பலிபீடம் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாளிலே தங்கள் பிதாக்களுடைய வம்ச தலைவரும் எண்ணப்பட்டவர்களின் விசாரிப்புக்கு வைக்கப்பட்ட கோத்திர பிரபுக்களுமாகிய இஸ்ரவேலின் பிரபுக்கள் அதன் பிரதிஷ்டைக்காக காணிக்கைகளை செலுத்தி பலிபீடத்துக்கு முன்பாக தங்கள் காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, பலிபீடத்தின் பிரதிஷ்டைக்காக ஒவ்வொரு பிரபுவும் தன் தன் நாளில் தன் தன் காணிக்கையை செலுத்த கடவன் என்றார். இஸ்ரவேலின் பிரபுக்கள் கொண்டு வந்த காணிக்கைகள். இஸ்ரவேலின் பிரபுக்கள் போஜன பலியாக எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்த ஒரு வெள்ளி கலத்தையும் கொண்டு வந்தனர். வெள்ளி தாளமானது 130 சேக்கல் நிறையுள்ளதாய் இருந்தது. வெள்ளி கலமானது 70 சேக்கல் நிறையுள்ளதாய் இருந்தது. தூபவர்க்கம் நிறைந்த ஒரு பொன் தூபகரண்டியை கொண்டு வந்தனர். அது 10 சேக்கல் நிறையுள்ளதாய் இருந்தது. சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியையும் கொண்டு வந்தனர். பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டு கடாவை கொண்டு வந்தனர். சமாதான பலியாக 2 மாடுகளையும் 5 ஆட்டுக்கடாக்களையும் 5 வெள்ளாட்டு கடாக்களையும் ஒரு வயதான 5 ஆட்டுக்குட்டிகளையும் கொண்டு வந்தனர். இஸ்ரவேலின் பிரபுக்கள் கொண்டு வந்த காணிக்கைகள். இஸ்ரவேலின் பிரபுக்கள் தங்கள் காணிக்கைகளை கொண்டு வரும்படி கர்த்தரால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள். முதலாம் நாள் யூதா கோத்திரத்தில் இருந்து அம்மினதாபின் குமாரன் நகசோன் தன்னுடைய காணிக்கைகளை கொண்டு வந்தான். 2ஆம் நாள் இசக்கார் கோத்திரத்தில் இருந்து சூவாரின் குமாரன் நெதனாயேல் தன்னுடைய காணிக்கைகளை கொண்டு வந்தான். 3ஆம் நாள் செபுலோன் கோத்திரத்தில் இருந்து ஏலோனின் குமாரன் எலியாப் தன்னுடைய காணிக்கைகளை கொண்டு வந்தான். 4ஆம் நாள் ரூபன் கோத்திரத்தில் இருந்து சேதேயூரின் குமாரன் எலிசூர் தன்னுடைய காணிக்கைகளை கொண்டு வந்தான். 5ஆம் நாள் சிமியோன் கோத்திரத்தில் இருந்து சூரிஷதாயின் குமாரன் செலுமியேல் தன்னுடைய காணிக்கைகளை கொண்டு வந்தான். 6ஆம் நாள் காத் கோத்திரத்தில் இருந்து தேகுவேலின் குமாரன் எலியாசாப் தன்னுடைய காணிக்கைகளை கொண்டு வந்தான். 7ஆம் நாள் எப்ராயிம் கோத்திரத்தில் இருந்து அம்மியூதின் குமாரன் எலிஷாமா தன்னுடைய காணிக்கைகளை கொண்டு வந்தான். 8ஆம் நாள் மனாசே கோத்திரத்தில் இருந்து பெதாசூரின் குமாரன் கமாலியேல் தன்னுடைய காணிக்கைகளை கொண்டு வந்தான். 9ஆம் நாள் பென்யமின் கோத்திரத்தில் இருந்து கிதயோனின் குமாரன் அபிதான் தன்னுடைய காணிக்கைகளை கொண்டு வந்தான். 10ஆம் நாள் தான் கோத்திரத்தில் இருந்து அமிஷதாயின் குமாரன் அகியேசேர் தன்னுடைய காணிக்கைகளை கொண்டு வந்தான். 11ஆம் நாள் ஆசேர் கோத்திரத்தில் இருந்து ஓகிரானின் குமாரன் பாகியேல் தன்னுடைய காணிக்கைகளை கொண்டு வந்தான். 12ஆம் நாள் நப்தலி கோத்திரத்தில் இருந்து ஏனானின் குமாரன் அகீரா தன்னுடைய காணிக்கைகளை கொண்டு வந்தான். இஸ்ரவேலின் பிரபுக்கள் கொண்டு வந்த காணிக்கை வரிசையை கவனித்தால் அவர்கள் பாளையம் இறங்கும் வரிசையின் படியேயும் பாளையம் புறப்படும் வரிசையின் படியேயும் காணிக்கைகளை கொண்டு வர கர்த்தர் கட்டளையிட்டார் என்பது புரிகிறது. பலிபீடம் அபிஷேகம் பண்ணப்பட்ட போது இஸ்ரவேல் பிரபுக்களால் செய்யப்பட்ட பிரதிஷ்டையாவது: வெள்ளித்தாளங்கள் மொத்தம் 12. அவை 130 சேக்கல் நிறையுள்ள வெள்ளித்தாளங்களாய் இருந்தது. வெள்ளி கலங்கள் மொத்தம் 12. அவை 70 சேக்கல் நிறையுள்ள வெள்ளி கலங்களாய் இருந்தது. இந்த பாத்திரங்களின் வெள்ளி எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்கின்படி 2400 சேக்கல் நிறையாய் இருந்தது. பொன் தூபகரண்டிகள் மொத்தம் 12. அவை 10 சேக்கல் நிறையுள்ள தூபவர்க்கம் நிறைந்த பொன் தூபகரண்டிகள். இது பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்கின்படி 10 சேக்கல் நிறையாக தூபகரண்டியின் பொன்னெல்லாம் 120 சேக்கல் நிறையாய் இருந்தது. சர்வாங்க தகன பலியாக செலுத்தப்பட்ட காளைகள் எல்லாம் மொத்தம் 12. ஆட்டுக்கடாக்கள் எல்லாம் மொத்தம் 12. ஒரு வயதான ஆட்டுக்குட்டிகள் மொத்தம் 12. அவைகளுக்கு அடுத்த போஜன பலிகளும் கூட செலுத்தப்பட்டது. பாவ நிவாரண பலியாக செலுத்தப்பட்ட வெள்ளாட்டு கடாக்கள் மொத்தம் 12.
சமாதான பலியாக செலுத்தப்பட்ட காளைகள் எல்லாம் மொத்தம் 24, ஆட்டுக்கடாக்கள் 60, வெள்ளாட்டுக்கடாக்கள் 60, ஒரு வயதான ஆட்டுக்குட்டிகள் 60. பலிபீடம் அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு செய்யப்பட்ட அதன் பிரதிஷ்டை இதுவே. மோசே வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணி அதையும் அதன் எல்லா பனிமுட்டுகளையும் பலிபீடத்தையும் அதன் எல்லா பனிமுட்டுகளையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி முடித்த நாளில் தங்கள் பிதாக்களுடைய வம்ச தலைவரும் எண்ணப்பட்டவர்களின் விசாரிப்புக்கு வைக்கப்பட்ட கோத்திர பிரபுக்களும் ஆகிய இஸ்ரவேலின் பிரபுக்கள் காணிக்கைகளை செலுத்தினார்கள். தங்கள் காணிக்கையாக 6 கூண்டு வண்டில்களையும் 12 மாடுகளையும் 2 பிரபுக்களுக்கு ஒவ்வொரு வண்டிலும் ஒவ்வொரு பிரபுவுக்கு ஒவ்வொரு மாடுமாக கர்த்தருக்கு செலுத்த வாசஸ்தலத்திற்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ அவர்களிடத்தில் ஆசரிப்பு கூடாரத்தின் ஊழியத்திற்காக அவைகளை வாங்கி லேவியருக்கு அவரவர் வேலைக்கு தக்கவைகளாக பங்கிட்டு கொடு என்றார். அப்பொழுது மோசே அந்த வண்டில்களையும் மாடுகளையும் வாங்கி லேவியருக்கு கொடுத்தான். லேவியர் சுத்திகரிக்கப்படும் போது கொண்டு வர வேண்டிய காணிக்கைகள். லேவியர் சுத்திகரிக்கப்படும் போது அவர்கள் சுத்திகரிக்கும் ஜலத்தினால் தங்களை சுத்திகரித்துக் கொள்வார்கள். பின்பு ஒரு காளையையும் அதற்கேற்ற எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவாகிய போஜன பலியையும் பாவ நிவாரண பலியாக வேறொரு காளையையும் கொண்டு வருவார்கள். லேவியர் கர்த்தருக்குடைய பணிவிடை செய்யும் பொருட்டு ஆரோன் அவர்களை இஸ்ரவேல் புத்திரரின் காணிக்கையாக கர்த்தருக்கு முன்பாக அசைவாட்டப்படும் காணிக்கையாய் நிறுத்த கடவன். அதன் பின் லேவியர் தங்கள் கைகளை காளைகளுடைய தலையின் மேல் வைப்பார்களாக. பின்பு நீ லேவியருக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு கர்த்தருக்கு அவைகளில் ஒன்றை பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தி லேவியரை ஆரோனுக்கும் அவன் குமாரனுக்கும் முன்பாக நிறுத்தி அவர்களை கர்த்தருக்கு அசைவாட்டப்படும் காணிக்கையாக்கி, இப்படி நீ லேவியரை இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்தெடுக்க கடவாய். லேவியர் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் கட்டளையிட்டார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளில் எல்லாம் தசம பாகத்தை லேவியருக்கு சுதந்திரமாக கொடுக்க வேண்டும் என்றும், லேவியர் இஸ்ரவேல் புத்திரரின் கையில் வாங்கும் தசம பாகங்களில் 10 பங்கை கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்க வேண்டும் என்றும், கர்த்தருக்கென்று ஏறெடுத்து படைக்கும் படைப்பு ஆசாரியனாகிய ஆரோனுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்றும் கர்த்தர் கட்டளையிட்டார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய நியமங்களின்படி நடவாமல் சபையாருக்கு தெரியாமல் தப்பிதம் செய்யும் பொழுது செலுத்தப்படும் காணிக்கை பலிகள். இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக ஒரு காளையையும் முறைமையின்படி அதற்கேற்ற போஜன பலியும் பான பலியையும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டு கடாவையும் செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டார். இஸ்ரவேலில் ஒரு தனி மனிதன் அறியாமையினால் பாவம் செய்தால் அவன் ஒரு வெள்ளாட்டை பாவ நிவாரண பலியாக செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டார். இஸ்ரவேல் புத்திரரில் நசரேய விரதம் காக்க வேண்டியவர்கள் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய பலிகள். நசரேயனுக்குரிய பிரமாணம். நசரேயன் தான் விரதம் காக்கும் நாட்கள் நிறைவேறின அன்றே அவன் ஆசரிப்பு கூடார வாசலிலே வந்து சர்வாங்க தகன பலியாக 1 வருஷத்து பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியையும் பாவ நிவாரண பலியாக 1 வருஷத்து பழுதற்ற ஒரு பெண்ணாட்டுக்குட்டியையும் சமாதான பலியாக பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவையும் போஜன பலியாகவும் பான பலியாகவும் ஒரு கூடையில் எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லாத மெல்லிய மாவினால் செய்த அதிரசங்களையும் எண்ணெய் தடவப்பட்ட புளிப்பில்லாத அடைகளையும் கர்த்தருக்கு தன் காணிக்கையாக செலுத்த கடவன். ஆசாரியன் நசரேயனுடைய காணிக்கைகளை வாங்கி கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து அவனுடைய பாவ நிவாரண பலியையும் அவனுடைய சர்வாங்க தகன பலியையும் செலுத்தி ஆட்டுக்கடாவை கூடையில் இருக்கும் புளிப்பில்லாத அப்பங்களோடும் கூட கர்த்தருக்கு சமாதான பலியாக செலுத்தி அவனுடைய போஜன பலியையும் பான பலியையும் படைப்பானாக. அப்பொழுது நசரேயன் ஆசரிப்பு கூடார வாசலிலே பொருத்தனை செய்யப்பட்ட தன் தலையை சிரைத்து பொருத்தனை செய்யப்பட்ட தன் தலைமயிரை எடுத்து சமாதான பலியின் கீழ் எரிகிற அக்கினியில் போட கடவன்.
நசரேயன் தான் நசரேயனாய் இருக்கும் நாளெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருப்பான். நசரேயன் அண்டையில் ஒருவன் சடுதியில் மரணம் அடைந்ததினால் நசரேய விரதமுள்ள அவனுடைய தலை தீட்டுப்பட்டதேயாகில், அவன் தன் சுத்திகரிப்பின் நாளாகிய 7ஆம் நாளில் தன் தலைமயிரை சிரைத்து கொண்டு 8ஆம் நாளில் 2 காட்டுப்புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது ஆசரிப்பு கூடார வாசலில் ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவன். அப்பொழுது ஆசாரியன் ஒன்றை பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தி பிணத்தினால் அவனுக்கு உண்டான தீட்டை நிவிர்த்தி செய்து அவன் தலையை அந்நாளில் பரிசுத்தப்படுத்துவானாக. அவன் திரும்பவும் தன் விரத நாட்களை கர்த்தருக்கென்று காத்து 1 வருஷத்து ஆட்டுக்குட்டியை குற்ற நிவாரண பலியாக கொண்டு வர கடவன். அவனுடைய நசரேய விரதம் தீட்டுப்பட்டதினால் சென்ற நாட்கள் விருதாவாகும். கானான் தேசத்துக்கு இஸ்ரவேல் புத்திரர் போய் சேர்ந்த பின்பு அவர்கள் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய பலிகள். கானான் தேசத்துக்கு இஸ்ரவேல் புத்திரர் போய் சேர்ந்த பின்பு அவர்கள் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய 3 விதமான பலிகள். 1 சர்வாங்க தகன பலி, 2 போஜன பலி, 3 பான பலி. சர்வாங்க தகன பலியாக 1 ஆட்டுக்குட்டியை செலுத்தினால் அதற்கு போஜன பலியாக 1 மரக்காலிலே 10ல் 1 பங்கும் கார்படி எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவையும் பானபலியாக கார்படி திராட்சரசத்தையும் செலுத்த வேண்டும். 1 ஆட்டுக்கடாவை சர்வாங்க தகன பலியாக செலுத்தினால் அதற்கு போஜன பலியாக 10ல் 2 பங்கானதும் 1 படியில் 3ல் 1 பங்காகிய எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவையும் பானபலியாக 1 படியில் 3ல் 1 பங்கு திராட்சரசத்தையும் செலுத்த வேண்டும். 1 காளையை சர்வாங்க தகன பலியாக செலுத்தினால் அதற்கு போஜன பலியாக 10ல் 3 பங்கானதும் அரைப்படி எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவையும் அதற்கு பானபலியாக அரைப்படி திராட்சரசத்தையும் செலுத்த வேண்டும். இந்த பிரகாரமாகவே ஒவ்வொரு மாட்டுக்காகிலும் ஆட்டுக்கடாவுக்காகிலும் செம்மறியாட்டு குட்டிக்காகிலும் வெள்ளாட்டு குட்டிக்காகிலும் செய்து படைக்க வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டார். இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியரோடு யுத்தத்திற்கு போக கர்த்தர் கூறின போது இஸ்ரவேல் புத்திரரின் 12 கோத்திரங்களில் ஒவ்வொரு கோத்திரத்தில் 1000 பேராக 12000 பேரும் அவர்களுக்கு தலைவனாக ஆசாரியனாகிய எலெயாசாரின் குமாரன் பினெகாசும் யுத்தத்திற்கு சென்றனர். கர்த்தர் மீதியானியரை இஸ்ரவேல் புத்திரரின் கையில் ஒப்பு கொடுத்தார். இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியரோடு யுத்தத்திற்கு போய் மீதியானியரை கொள்ளையிட்டார்கள். கொள்ளையிட்ட பொருட்களை 2 பங்காக பங்கிட்டு யுத்தத்திற்கு போனவர்களுக்கும் சபை அனைத்திற்கும் கொடுக்க கர்த்தர் கட்டளையிட்டார். யுத்தத்திற்கு போன வீரர்கள் கர்த்தருக்காக மனிதரிலும் மாடுகளிலும் கழுதைகளிலும் ஆடுகளிலும் 500க்கு 1 பிராணியாக பகுதி வாங்கி அவர்களுடைய பாதி பங்கில் எடுத்து கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்பாக ஆசாரியனாகிய எலெயாசாருக்கு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டார். இஸ்ரவேல் புத்திரரின் பாதி பங்கிலோ மனிதரிலும் மாடுகள் கழுதைகள் ஆடுகளாகிய சகலவித மிருகங்களிலும் 50ற்கு 1 வீதமாய் வாங்கி அவைகளை கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் காவலை காக்கும் லேவியருக்கு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டார். படைவீரர் கொள்ளையிட்ட பொருட்களில் மீதியாய் இருந்தது 6,75,000 ஆடுகளும் 72,000 மாடுகளும் 61,000 கழுதைகளும் புருஷேஷம் யோகத்தை அறியாத ஸ்திரீகளில் 32,000 பேரும் இருந்தார்கள். யுத்தம் செய்ய போனவர்களுக்கு கிடைத்த பாதி பங்கின் தொகையாவது: ஆடுகள் யுத்தத்திற்கு போனவர்களுக்கு கிடைத்தது 3,37,500. ஆடுகளில் கர்த்தருக்கு பகுதியாக வந்தது 675. மாடுகளில் யுத்தத்திற்கு போனவர்களுக்கு கிடைத்தது 36,000. யுத்தம் செய்ய போனவர்களுக்கு கிடைத்த பாதி பங்கின் தொகையாவது: ஆடுகள் 3,37,500.
இந்த ஆடுகளிலே கர்த்தருக்கு பகுதியாக வந்தது 675. மாடுகள் 36,000. அவைகளில் கர்த்தருக்கு பகுதியாக வந்தது 72 மாடுகள். கழுதைகள் 30,500. அவைகளில் கர்த்தருக்கு பகுதியாக வந்தது 61 கழுதைகள். நரஜீவன்கள் 16,000 பேர். அவைகளில் கர்த்தருக்கு பகுதியாக வந்தவர்கள் 32 பேர். கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் அந்த பகுதியை மோசே கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே ஆசாரியனாகிய எலெயாசாரிடத்தில் கொடுத்தான். யுத்தம் பண்ணின பேர்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் மோசே பாதி பாதியாக பங்கிட்டதின்படியே சபையாருக்கு வந்த பாதி பங்காவது. ஆடுகளில் 3,37,500. மாடுகளில் 36,000. கழுதைகளில் 30,500. நரஜீவன்களில் 10,000 பேருமே. நரஜீவன்களில் 16,000 பேருமே. இஸ்ரவேல் புத்திரரின் பாதி பங்குக்கு வந்த இந்த நரஜீவன்களிலும் மிருகங்களிலும் மோசே 50க்கு 1 வீதமாக எடுத்து அவைகளை கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் காவலை காக்கிற லேவியருக்கு கொடுத்தான். பின்பு 1000 பேருக்கு தலைவரும் 100 பேருக்கு தலைவருமான சேனாபதிகள் மோசேயினிடத்தில் வந்து, உமது ஊழியக்காரராகிய நாங்கள் எங்கள் கையின் கீழிருக்கிற யுத்த மனிதரை தொகை பார்த்தோம். அவர்களுக்குள்ளே ஒரு ஆளும் குறையவில்லை. ஆகையால் கர்த்தருடைய சந்நிதியில் எங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு எங்களுக்கு கிடைத்த பொற்பணிகளாகிய பாதசரங்களையும் அஸ்த கடகங்களையும் மோதிரங்களையும் காதணிகளையும் காப்புகளையும் கர்த்தருக்கு காணிக்கையாக கொடுக்க வந்தோம் என்றார்கள். அப்பொழுது மோசேயும் ஆசாரியனாகிய எலெயாசாரும் சகலவித வேலைப்பாடான பணிதிகளான அந்த பொன்னாபரணங்களை அவர்களிடத்தில் வாங்கினார்கள். இப்படி 1000 பேருக்கு தலைவரானவர்களும் 100 பேருக்கு தலைவரானவர்களும் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் காணிக்கையாக செலுத்தப்பட்ட பொன் முழுவதும் 16,750 சேக்கல் நிறையாயிருந்தது. யுத்தத்திற்கு போன மனிதர் ஒவ்வொருவரும் தங்கள் தங்களுக்காக கொள்ளையிட்டிருந்தார்கள். அந்த பொன்னை மோசேயும் ஆசாரியனாக எலெயாசாரும் 1000 பேருக்கு தலைவர்களானவர்களின் கையிலும் 100 பேருக்கு தலைவர்களானவர்களின் கையிலும் வாங்கி இஸ்ரவேல் புத்திரருக்கு ஞாபக குறியாக ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து வைத்தார்கள்.